இன்றைய சட்டப்பேரவையில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஒன்று, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம், மற்றொன்று வெளிநாட்டு பங்களிப்பு நிதி ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 2 தீர்மானங்கள் தவிர மேகதாது அணை கட்டக்கூடாது என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சட்டப்பேரவையில் இதுபோன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதன் மூலமாக சிக்கல்களுக்கு தீர்வு ஏற்படுமா என்பதை தான் இந்த அரங்கம் விவாதிக்க இருக்கிறது. நம்மிடையே மூத்த அரசியல் தலைவரும் தமிழ்நாடு கர்நாடகா இடையேயான பிரச்சனைகளை நன்கு உணர்ந்தவரும் தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளருமான வா. புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் இந்த விவாத அரங்கிற்குள் நுழைவோம். வணக்கம் சார். இந்த சட்டமன்ற வணக்கம் சார். இந்த சட்டமன்ற தீர்மானங்கள் வந்து சிக்கலுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த முடியுமா? இப்போது உங்கள்கிட்ட முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த மேகதாது அணை விவகாரம் நீங்கள் வந்து கர்நாடகா மாநிலத்தோட அந்த மக்களோட தமிழர்களோட மற்றும் நிலவரங்களை வந்து நன்கு உணர்ந்தவர் என்ற முறையில் கேட்குறேன். உண்மையிலேயே கர்நாடகாவுக்கு அவ்வளவு தண்ணி தேவைப்படுதா சார்? மேகதாது அணை கட்டி தான் அங்கே குடிநீர் பிரச்சனைக்கோ அல்லது விவசாய பிரச்சனைக்கோ தீர்வு ஏற்படணுமா? கண்ணன் சார், இதில் வந்து ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிறது பயன்படுத்தின பின்னாடி தான் மீதமுள்ள தண்ணீரை அங்கே தர முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அவர்கள் எப்பொழுதுமே வைத்திருக்கின்ற நிலைப்பாடு. அதனால நீங்க வந்து அவங்க எண்ணங்களை மாற்றிவிட முடியாது. ஏன்னா காவேரிய 205 டிஎம்சிய வரையறுத்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஒரு 15 டிஎம்சியை கொடுக்கறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க மேலாண்மை ஆணையம். அந்த மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவரே ராஜினாமா பண்ண கதையெல்லாம் இருக்கு. அவர் சொல்லி அந்த உத்தரவை மீறிய பின்னால் எனக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்லி அவர் ராஜினாமா செய்த சரித்திரம் எல்லாம் இந்த காவேரி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக மேகதாது கட்டி தான் தண்ணியை தேக்கணும்னு இல்ல, இந்த அணைகள் நிரம்பினால், அது மேகதாதுவா இருந்தாருன்னா, கண்ணம்பாடியா இருந்தாருன்னா, கபினியா இருந்தாருன்னா முழுமையாக நிரம்பும் போது இங்க வைத்துக் கொள்ளவும் முடியாது. அங்கேயும் என்னை பொறுத்தவரை அணைகளை கட்ட வேண்டும். மேட்டூர் தாண்டி நீங்க வந்து போகும்போது சில அணைகளை கட்டி நீரை சேர்க்க வேண்டும். சில நேரத்தில் இந்த நீர் வந்து நேராக கடலுக்கு போற காட்சியும் நாம் பார்க்கிறோம். இதைதான் அவர்கள் குறையாக சட்டமன்றத்தில் அம்பரீஷ் இருக்கும்போது அதை சொன்னார், இப்படி போகுதுன்னு சொல்லி. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. நாளை பிரச்சனை எழும்போது நீதிமன்றத்திலே வைக்கலாம் அந்த வார்த்தையை. ஏன் கட்டிதான் இதை வந்து நீங்க நீரை தேக்கணுமா அப்படின்னு சொல்ற கேள்வி மிக முக்கியமான கேள்விதான். ஆனால் அவர்களை பொறுத்தவரை இன்னும் சேப்பர் சைடு, அதாவது குடிநீர், பெங்களூர் வரைக்கும் குடிநீர் காவேரி தாயிடமிருந்து வருகின்ற அந்த நீரைத்தான் பருகுகிறார்கள். ஆகவே எந்த விதத்திலும் இங்க வறட்சி ஏற்பட்டு விடக் கூடாது. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏசியாலே சொல்லலாம் நீங்க, ஏன்னா லட்சக்கணக்கான அபார்ட்மெண்ட்ஸ் வந்து பெங்களூர்ல வந்துருச்சு. ஆயிரக்கணக்கானது இல்ல கண்ணன், நீங்க மெட்ராஸ் கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்க சென்னை 10% கூட இல்ல, லட்சக்கணக்கான அபார்ட்மெண்ட்ஸ். ஒரு நாள் குடிநீருக்கு என்ன கதியாகும், அங்க தண்ணி அடிக்கிறான் உள்ளார, இப்படி எல்லாம் இருக்கு. ஆகவே சேப்பர் சைடுக்கு என்ன பண்ணணும்ன்றது அவங்க யோசிக்கிறாங்க அந்த ஸ்டேட்ல. அது போல நாம் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய நீர் ஆதாரத்திற்காக, நம்முடைய விவசாயிகளுக்காக நீர் வேண்டும் என்பதிலே நாம் பிடிவாதமாக இருக்கிறோம். ஒவ்வொரு கட்சியும் அப்படிதான். நீ காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அணை கட்டாதே நீர் வேண்டும், அங்க இருக்க காங்கிரஸ் கர்நாடகாவில் தமாஷா இருக்கும், அணை கட்டுவோம் நீர் தர மாட்டோம் அப்படின்றது. இங்க இருக்க பாரதிய ஜனதாவும் அதே மாதிரிதான் கண்ணன், நீங்க வந்து அணை கட்டாதே நீர் வேண்டும், இங்க இருந்து நீர் தர முடியாது அணை கட்டுவோம். ஆகவே எல்லா அரசியல் கட்சிகளும் பாருங்களேன், 2 ஸ்டேட்ல ஒரு பார்டர் பிரியும் போது எவ்வளவு பிரச்சனை. இதனால்தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அந்த தினம் நவம்பர் 1 மொழிவாரியாக மாநிலம் பிரியும் பொழுது மிக தெளிவாக சொன்னார்கள், இது நல்லதுக்கு அல்ல. நாளை தினம் நீர் நிலம் இது போன்ற பிரச்சனையில் எல்லை தகராறு அத்தனையும் ஏற்பட்டு பெரிய வெறியாட்டமாக மாறும். ஆகவே இது பிரிந்து போவதிலே எனக்கு உடன்படிக்கை இல்லை என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார்கள். இப்போ இதில் இன்னொரு முக்கியமானது, தொடர்ந்து கர்நாடகா சட்டப்பேரவையிலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் இந்த தீர்மானங்கள், காவிரியில் எங்கள் உரிமையில் நாங்கள் பாதுகாப்போம், எங்களுக்கான உரிமையை வந்து கர்நாடகம் விட்டு கொடுக்க வேண்டுமென தமிழகத்திலும், தமிழகம் விட்டு கொடுக்க வேண்டுமென கர்நாடகத்திலும் இந்த சிக்கல் தொடர்பாக தொடர்ந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இது தவிர நீட் தேர்வு தொடர்பாகவும் இன்று ஒரு தீர்மானம், இது கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 4 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
இந்த தீர்மானங்களால் எந்த விதமான பலனும் இல்லாத போது இதற்கு தீர்வு ஏற்படுவதற்கு என்ன மத்தியிலும் மாநிலத்திலும் அந்த ஒருங்கிணைந்த ஆட்சி இருந்தால் தான் அந்த தீர்வு ஏற்படுமா, அல்லது இந்த தீர்மானங்கள் மூலமாகவே தீர்வை நோக்கி நகர முடியும்னு நினைக்கிறீங்களா? பேரறிவாளன் ராஜீவ்காந்தி அசாசினேஷன்ல இருந்த பேரறிவாளனுடைய அந்த இதுக்கு எத்தனை தடவை நம்ம தீர்மானம் போட்டோம், கவர்னருக்கு அனுப்பிச்சோம், திரும்பி தீர்மானம் போட்டோம். அம்மா இருக்கும் பொழுதுதான் அந்த தீர்மானத்தை முன்னாள் முதலமைச்சர் கொண்டு வந்தார். அந்த தீர்மானங்கள் எவ்வளவு தகலாச்சு. ஆளுநர் ரவி அதை கிடைப்பிலே போட்டு விட்டார், கண்டுகொள்ளவே இல்லை. ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னார். அப்புறம் உச்ச நீதிமன்றத்தை நாடினோம், போராடினோம், மாபெரும் வெற்றியை பெற்றோம். அப்படிதான் கண்ணன் ஒவ்வொரு விஷயத்திலையும், இந்த நீட்டு விஷயத்திலையும் நீட்டு கருப்பான் பூச்சி கையில எடுத்து நானும் நீங்களும் அன்னைக்கு பேசுன மாதிரி மாபெரும் வெற்றியை கண்டு விட்டார்கள் அவர்கள். பிரதமர் முதல் முறையாக வருத்தம் தெரிவித்து தவறு என்று ஒப்புக்கொள்ள செய்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சி கருப்பான் பூச்சி பண்ணுச்சு. பட் அவங்களுக்கு நீட்ல ஏற்பட்ட அந்த தகராறு, உள்ள போகும்பொழுது உள்ளாடைகளை செக் பண்ணி, தலையை செக் பண்ணி, என்னென்ன போட்டிருக்குமோ அத்தனையும் கழட்ட சொல்லி அத்தனையும் செய்து, அதற்கு பின்னால் அந்த நீட்டுக்கு பாவம் அந்த குழந்தைங்க பிரிப்பறையே அனிதா நினைவு வருகிறது, அவர் தூக்கில தொங்கினார். அப்படியெல்லாம் போனா ஒரு நிமிஷம் லேட்டானா உள்ள விடுறது இல்ல. இப்படி எல்லாம் கலடா பண்ணி நடத்தி கடைசியில வினாத்தாள்கள் மோசடி, அதுல அந்த வினாத்தாள்கள் மோசடி ஏற்பட்டதை கண்டித்துதான் அவர்கள் நடத்தினார்கள். நாம் பேசிக்காவே நீட்டு வேணான்றோம். தட் இஸ் டூ டிஃபரன்ஸ். நீட்டு வேண்டாம் என்பதுதான் நமது எழுச்சியான போராட்டம். அதற்காகத்தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் தலைமையில நீங்க சொன்ன மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படி தீர்மானங்கள் நிறைவேற்றுகிறோம். இந்த தீர்மானங்கள் வெற்றி அடையும் வரை ஓயக்கூடாது. இந்த அரசு அதற்கு வேண்டிய முயற்சி எடுக்கும். ஆகவே நம்ம யாரை பற்றியும் கவலை இல்லை. அதனால இது இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு இந்த தீர்மானம் மேல ஒரு வலு சேர்க்குமா தருது? ஒரு உச்சநீதிமன்றத்தில் வலு சேர்க்கும். டிஃபரன்ஸ் இல்லாம அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து, கர்நாடகா மாதிரி அப்படித்தானே எல்லா கட்சியும் சேர்ந்துதான் பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்கும், அங்க தனியா போக மாட்டாங்க. ஆனா கர்நாடகாவிலேயே நீங்க மனசுல வச்சுக்கோங்க, சட்டமன்றத்தில் இல்லாதவர்களை உள்ள கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிப்பில்லை. இப்ப வாட்டாள் நாகராஜ் இருக்காருன்னா அவர் உள்ள போக முடியாது. ஆகவே அவர்களை அனுமதிப்பது இல்லை. ஆகவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும், அட்லீஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். மத்திய அமைச்சர் குமாரசாமி போல இருப்பவர்கள் அவர்கள் அவாய்ட் செய்ய முடியாது. அப்படித்தான் இங்கேயும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறோம் நமது உரிமைகளுக்காக. ஆகவே முதல்வர் தலைமையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுக்காக போராட வேண்டும். நீட்டு ஒழிக்கப்படும் வரை ஓயக்கூடாது. கட்சி கொள்கை தகராறு இதையெல்லாம் மறந்து தூர தூக்கி வைத்து விட்டு நாம் நமக்காக போராடி அதிலே வெற்றி காணும் நாள் தான் மிக முழுமையாக வெற்றியாக இருக்கும்.